எக்ஸசைஸ் 3.13ல தேர்டு சம்மு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. டேய் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குன்னா இந்த கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு இந்த இதில் என்ன கொடுத்துருக்கான் பாரு, ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னா நம்ம டெல்டா என்ன போடுவோம், டெல்டான்னு போட்டு என்ன போடணும், வெரி குட். அப்போ இதைத்தான் சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க, உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் புத்திசாலித்தனம். இந்த எழுதியிருக்கு பாரு, ரியல் அண்டு ஈக்குவல். ரியல் அண்டு அன்ஈக்குவல்னு சொன்னா தான் கிரேட்டர் தன் 0. சரியா சொல்றது? அன்ரியல்னு சொல்லிட்டா லெஸ் தேன் 0. இது வந்து ஈக்குவல் டு 0ன்றனால ஈக்குவல் டு 0. நான் வச்சுக்க ஈக்குவல்னா ஈக்குவல் வரும்டா, தான் இருக்கு பாரு, தெரியும் பார்த்தாலே. ஈக்குவல் மட்டும்தான் வரும் ஈக்குவல் டு 0க்கு. ரெண்டு ரூட்ஸும் ஒன்றா இருக்கும், 3 3 4 4 5 5 -2 -2 அந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கிறதா. சரியா? இங்கே கவனிடாமா. தென் ப்ரூவ் தட் கொடுத்து இங்கே கொடுத்துருக்காரு, பிகமா ஏகமா சின்னு என்ன கொடுத்துருக்கு, ஏபியில் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இதில் என்ன கொடுத்து நான் வந்து எழுதுனது ஏகமா பிகமா சி. இது என்ன செய்யிருக்கு, பிகமா ஆரின் ஏபின்னு சொல்லியிருக்கு. அப்போ எப்படி ரிசல்ட் வரும்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்க. எப்படின்னு பாரு, பிகமா சிகமா ஏ, அப்படித்தானே இல்லையா? ஏகமா சி ஆரின் என்ன சொல்லியிருக்கு, ஆரின் ஏபின்னு சொல்லியிருக்குன்னா இப்போ நான் கண்டுபிடிச்சு பார்த்துக்கிற ரிசல்ட் இங்கே வரும். அதுக்காண்டி சொல்ல வரேன். அதாவது d1 ஈக்குவல் டு d2, அப்போ t2 மைனஸ் t1 ஈக்குவல் டு t3 மைனஸ் t2. அப்போ a மைனஸ் b ஈக்குவல் டு c மைனஸ் a. இது இங்கிட்டு கொண்டு வந்துட்டு இது இங்கிட்டு கொண்டு போயிரு. a பிளஸ் a ஈக்குவல் டு c இங்கே இருக்கு, பிளஸ் என்னது b. அப்போ 2a ஈக்குவல் டு, இப்போ இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா, இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கவேன், இதை நான் எழுதிடலாமா? அதான் நான் கேள்வி கேட்க போகிறேன். கீழே கண்டுபிடிச்சிருக்கோம்ல 2a ஈக்குவல் என்ன இருக்கு அப்படின்னு நான் கீழே ஆன்சர் காட்டுவேன். காட்டினோன்னா தேர்ஃபோர்னு எழுதி அந்த மேலே உள்ளதை எழுதிடுவேன். மேலே உள்ள எழுதுவேன்னா எதை எழுதுவேன், பிகமா ஏகமா சி ஆர்என் ஏபி அப்படின்னு எழுதுவேன். நீ எப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு தான் ஓரத்தை செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் ரிசல்ட்டு எனக்கு இதுதான் வரும், இந்த கணக்கை செஞ்சோம்னா இப்படியே எடுத்துகிட்டு வந்தோம்னா இதுதான் வரும். வந்தோன்னே இந்த ஆன்சரை எழுதிடுவாங்க. வந்தோடனே தேர்ஃபோர் மட்டும் அந்த ஆன்சர் எழுதிடுவாங்க. அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு பாரு. தெரியுதா சொல்றது? அப்போ கேட்பான் பல சில பேர், என்ன 2a ஈக்குவல் டு சி பிளஸ் பின்னு எழுதிவிட்டு கடைசியில் ப்ரூவ் தட் போட்டு தேர்ஃபோர் போட்டு பிகமா ஏகமா சி ஆர்என் ஏபின்னு எழுதிட்டியே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் இந்த இருக்கு, அதை முதலே உனக்கு சொல்லிட்டேன். தெரியுதா? இப்போ நான் கணக்கு செஞ்சு காட்டுறேன். ஈவன் கொஸ்டின் எடுத்துட்டு வா, ஈக்குவேஷனை. இப்போ இதுதான் ஆன்சர் வரும் நம்மளுக்கு. a மைனஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் சி எக்ஸ் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. இங்கே பாரு, இது ஸ்மால் லெட்டரில் ஏபிசி யூஸ் ஆகிருக்கு, அதனால் கேபிட்டல் லெட்டர் எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, பி ஈக்குவல் டு பி மைனஸ் சி, சி ஈக்குவல் டு, இப்போ டெல்டா ஈக்குவல் டு 0. இது அவன் கொடுத்துருந்தான் பார்த்துக்க. அதனால் தெரியுதா சொல்கிறது? கிவன் அவன் கொடுத்துருந்தான். என்ன கொடுத்துருந்தான், இது ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு, இதை நீ தான் எழுதணும். இதுதான் கான்செப்ட், அது மறந்துடாம. தர்ஃபோர் இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ பி மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர், பிக்கு போகலாம் 4, ஏக்கு போகலாம் ஏ மைனஸ் பி, சிக்கு போகலாம் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஈக்குவல் டு 0. இதுக்கப்புறம் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக நிதானமாக கொண்டு வரணும். பார்த்து நான் ஆன்சரை உனக்கு காமிச்சிட்டேன். இந்த இதுதான் ஆன்சரு, இது வரும் கடைசியில். அது வர்றதுக்கான முயற்சி பொறுமையாக எடுக்கணும். சரி பாரு நிதானமாக. இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணுவோமா, ஏ மைனஸ் பி, அப்போ ஏ ஸ்கொயர் சரியா ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab சரியான்னு பாரு. சரிதானா? ரைட். -4 இருக்கட்டும், இது ரெண்டு இப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணு. ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர், இது ரெண்டு பேருக்குன்னா மைனஸ் பிசி ப்ளஸ் ஏபி அல்லது பிஏ ஈக்குவல் என்னது, ரைட்டு. வேற எதுவும் செய்யலாமான்னு பாரு, பொறுமையாக நிதானமாக. இதை உள்ளே கொண்டு போ. அப்படி எதை 4 பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc மைனஸ் 4ac ப்ளஸ் 4a ஸ்கொயர் ப்ளஸ் ஆயிருமாடா, ப்ளஸ்ஸு 4bc. இது என்ன ஆயிரும், ஈக்குவல் டு, புரியுதான்னு பாரு. மைனஸோட உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ லைக் டேம் எது இருக்குன்னு பார்த்து சரி பண்ணு. லைக் டேம் எதுனா 4a ஸ்கொயர் முதல்ல எழுதிடுவோம்.
அடுத்து பி ஸ்கொயர் எழுதிடுவோம், அடுத்து சி ஸ்கொயர் எழுதிடுவோம். எழுதியாச்சா? எது ரெண்டு ஒன்றா இருக்குது அப்படின்னு பாரு. இது ரெண்டையும் பாரு. இது -2bc, அது என்னது +4bc. அப்போ கழிச்சிடலாம்ல, +2bcன்னு வரும். என்ன வரும்? +2bcன்னு வரும். வேற எதுவும் வருமானு பார்த்துக்க. +2bcன்னு வரும், பார்த்துக்க. +2bc. வேற என்ன இருக்கு? வேற ஒன்றும் இல்லைங்களா? இது -4ab -4ac = 0. பார்த்துக்கோ. 4ac = 0. சரியான்னு பார்த்துக்கோ. சரியான்னு பார்த்துக்கன்னா அந்த ரெண்டை மட்டும் தான் சரி பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். இப்போ நீ சின்ன பிள்ளையில படித்த ஃபார்முலா தெரியணும். சின்ன பிள்ளை 9th படித்த ஃபார்முலா. சின்ன பிள்ளை நான் போன வருஷம் படித்தது. இந்த இது நான் இருக்கான்னு பாரு. a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. a² + 2ab + 2bc + 2ca. இப்படி வரணும். இது இங்கே வரும் மேலே. அப்போ எதை செலக்ட் பண்ணாலும் இந்த 3 தான். இது தெரியுதா? அந்த 3 தான். அந்த a² + b² + c². இதை ஹோல் ஸ்கொயர் ஆக்கணும்னா 2aன்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் ஆக்கிக்கலாம்ல. வெறும் a² மட்டும் தான் இருக்கு, ஆனால் ஹோல் ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? 2a ஹோல் ஸ்கொயர். மற்ற எழுதிடுவேன். b² c² எழுதிடுவேன். ப்ளஸ் அப்படின்னு எழுதுறேன். இங்கே கவனிச்சு பாரு, 2bcன்னு இருக்கு. என்ன இருக்கு? இந்த இருக்கு b, இந்த இருக்கு என்னது? c. இந்த தானே அது bc தானே? இந்த நிலை இருக்கும் பாருந்தா 2bc. அப்போ இது கரெக்டு தானே 2bc? சரி, இதில் பாரு 4abன்னு இருக்கு. ஆனால் என்ன வரணும்? அவனை +2abன்னு வரணும். இந்த இது வரணும். தெரியுதா சொல்றது? அதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு அப்படின்னா இவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு பாரு. நல்லா யோசிச்சு பாரு. இந்த இடத்த -4abன்னு இருக்கு. ஆனால் நம்மளுக்கு வேணும் என்ன வேணும்? +2abன்னு வேணும். ஆனால் இங்கே என்ன இருக்கு? -4a இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா இதில் மைனஸ் போடுறேன்னு வச்சுக்கோ. இது மைனஸ் போடுறேன். இதை எழுதலாமான்னு பாரு. இதை அப்படியே இருந்துட்டு போகுது. இதை ப்ளஸ்ன்னு எழுதிட்டு நான் எழுதுறது புரியுதான்னு பார்த்துக்க. -2 இந்த a, இதுக்கு a. இந்த ஃபார்முலா எழுத போகிறேன், புரியுதான்னு பார்த்துக்கோ. வேணா 2 எழுதிக்க. இந்த ஃபார்முலா எழுத போகிறேன். 2a எழுதணும், b எழுதணும். a இந்த இருக்கு என்னது? -2a. b இந்த இருக்கு. இப்போ b ரைட்டாம் பாரு. b² எழுதக்கூடாது, b தானே எழுதணும். இப்போ இது டேலி பண்ணால் மேலே வருமானு பாரு. இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன்டா. 2க்கு 2, ஏக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோன்னு பார்த்துக்க. இந்த -2a நான் போட்டிருக்கேன். இதை நீ ஹோல் ஸ்கொயர் பண்ணால் இது வருமானு பார்த்துக்கோ. ஏன்னா -² பண்ண ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? அதனால இடிக்காது கணக்கு, ஸ்கொயர் இருக்கனால. சரியா? இதைத்தான் ஏ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன், பிக்கு பி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா இது வந்துடும். அடுத்து +2 எழுதிக்கலாம். அடுத்து எழுதிக்கிறேன்னா அடுத்து எழுதிக்கிறேன். ஏக்கு போல என்ன எடுத்தா? -2a. சிக்கு சி தானே இருக்கு, = 0. இப்போ சரியான்னு பாரு. a² + b² + c². இது a² தான் சொல்லணும். இந்த ஃபார்முலா மாதிரி தான் சொல்லணும். a² + b² + c². அடுத்து 2abன்னு வேணா சொல்லணும். அப்படித்தானே சொல்லணும். 2abனா இந்த இருக்கு 2ab. சரிதா? அடுத்து என்ன சொல்லணும்? 2bc இந்த இருக்கு. அடுத்து என்ன சொல்லணும்? 2 இந்த இருக்கு, சி இந்த இருக்கு. ஏக்கு இப்போலாம் என்ன எடுத்திருக்கோம்? -2a. அப்போ ஏக்கு மட்டும் மாறுது, தெரியுதா? வித் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. எது? பியும் அப்படியே தான் இருக்கு, சியும் அப்படி தான் இருக்கு. பொறுமையாக நிதானமாக செய்யணும். சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் செய்கிறேன். உண்ட பக்கத்தில் வாழ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தெரியலனா கேட்டுக்க. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் எழுதுறத புரியுதான்னு பாரு. a + b ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். a + b + c ஹோல் ஸ்கொயர்னு எழுதணும். ஏக்கு இந்த இருக்கு, பிக்கு பி தான், சிக்கு சி தான். கரெக்டான்னு பாரு. இதை ஓப்பன் பண்ணால் அது வரும் மேலே. இந்த ஃபார்முலா எழுதி அழிச்சிட்டேன் பாரு. இப்போ ஃபஸ்ட்டு a² எழுதுனா இது வருமான்னு பாரு. b² எழுதுனா இது வரும், c² எழுதுனா இது வரும். அடுத்து 2ab 2bc 2ca. ரைட்டா தப்பா? அப்போ இதுதான் ஃபார்முலா. இந்த ஸ்கொயரை விட்டுரு. அப்போ -2a + b + c = என்னது? 0. இது அங்கிட்டு கொண்டு போயிரு. b + c = 2a. மாற்றி வேணா எழுதிக்க. 2a = b + c. நான் சொன்ன ஆன்சர் வந்துருச்சு பாரு. நான் சொன்ன ஆன்சரை காமிச்சிருக்கேன் பாரு. அங்கே வர்றேன் ஃப்ரண்ட்ல. அந்தா
இந்த 2a ஈக்குவல் என்ன வருது, c + b b + c எல்லாம் ஒன்று தான். இந்த வந்துருச்சுல. அப்போ தேர்ஃபோர்னு எழுதி பொறுமையாக எழுதணும். நான் தேர்ஃபோர்னு எழுதி அவன் கொடுத்ததை எழுதணும். b, b, a, c b, a, c ஆர்என் ஏபி அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் ப்ரூவ்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. இதெல்லாம் 5 மார்க் கணக்கு. நிதானமாக நம்ம தான் செய்யணும். அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட்லேயே கஷ்டமாக இருக்கும் அப்படின்றனால தான் அந்த இடத்த விட்டுட்டு போகிறது. அந்த இடத்த விட்டுட்டு போகிறது அப்படின்னா ஃபஸ்ட் நடத்தலைன்னு அர்த்தம். முன்னாடி ரிஷி தலையில் கையை வைக்காத, ட்ரை பண்ணணும். இல்லை சொல்கிறேன், இந்த இடத்துக்கு அப்புறம் இது a-b² ஓப்பன் பண்ணி இது உள்ளே தள்ளி விட்டுரு. இது வரைக்கும் எழுதிடலாம். இந்த கீழே உள்ள ஸ்டெப்பு எழுதுறது தான் கஷ்டம். இந்த ஸ்டெப்பு தான் கொஞ்சம் யோசிக்கணும். அதை கரெக்டாக டேலி பண்ணி கொண்டு வரணும். ஏக்கு என்ன எழுதலாம், பிக்கு என்ன எழுதலாம், சிக்கு என்ன எழுதலாம்னு எழுதிட்டு வரணும். இந்த ஏக்கு போல இங்கே என்ன வந்திருக்கு பாரு. இப்போ -2a இதை ஓப்பன் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணா a² முடிவில்லை. அப்போ -2a² இதுதானே அது, சரிதா? அடுத்து b² முடிவு இந்தா இருக்கு. அடுத்து என்ன முடிவு, c². இதைத்தான் நான் கீழே இந்த ஸ்டெப்பில் செஞ்சு காமிச்சிருக்கேன். 2 ஸ்டெப்பில் ஓப்பன் பண்ணி. புரியுதான்னு பார்த்துக்க. புரியுதான்னு பாரு. திரும்பி சொல்லிட்டேன், கஷ்டம்.